அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம ஈதுக்கு எப்பவுமே 2 ட்ரெஸ் எடுத்து பழக்கம், அப்படிதானே? ஈதுடைய நாள்ல அன்னைக்கு போடுறது, அதுக்கு முன்னாடி 27ஆம் கிழமைக்கு போடுறது. சுபஹானல்லாஹ். ஏன்னா 27ஆம் கிழமை தான் லைலத்துல் கதிர் அப்படின்னு நமக்குள்ள அவ்வளோ பெரிய நம்பிக்கை. இந்த 27 லைலத்துல் கதிர் அப்படின்னு அந்த நம்பிக்கை வந்தனால பள்ளிகள்ல பாத்தீங்க அப்படின்னா பிரகாசமா லைட் எறிகிறது, எல்லாரும் புது ட்ரெஸ் போடுறது, நல்லா ஜகஜோதியா மின்றது, பள்ளிகள்லாம் நிரம்பி வழியும் இன்னைக்கு லைலத்துல் கதிர் நன்மை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லா, இதுல தவறு கிடையாது. ஆனா லைலத்துல் கதிர் 27ல தான் வரும் அப்படின்னு அல்லாஹும் அறிவிச்சு கொடுக்கல. அதே மாதிரி அதை பின்பற்றின அல்லாஹ் சொன்ன செய்தியை பின்பற்றி வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அறிவிச்சு கொடுத்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்திருக்கும். பட் அல்லாஹ் அதை மறைக்கிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அல்லாஹுடைய ஞானம் அதுல இருக்கு, அல்லாஹுடைய ஹிக்மா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்போ அல்லாவும் சொல்லித்தரல, ரசூல்லாவும் சொல்லித்தரல அப்படின்னா நம்மளோட அசம்ஷன்ஸ், நம்மளா கற்பனை செஞ்சு ஒரு விஷயத்தை இது இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும் அப்படின்னு எப்படி வாழ முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நம்ம ஷிர்க் செய்யக்கூடிய மக்களை பார்க்கலாம். ஷிர்க் செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க? சிலைகளை வடிக்கிறாங்க. தன்னோட கையால சிலைகளை வடிச்சு இதுதான் கடவுளா இருக்கும் அப்படின்ற அசம்ஷன்ல அதை பின்பற்றி வழிபடுறாங்க. இப்ப இவங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் நம்ம? நீங்களா ஒரு விஷயத்த கையில உருவாக்கிட்டு நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டா அது கடவுளா மாறிடுமா அப்படின்னு நம்ம கேட்போம். இதுக்கு பேரு ஷிர்க்குன்னு சொல்றோம். அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். இது நரகத்துல கொண்டு போய் தள்ளிரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட நிலையில நம்மள கொஸ்டின் கேட்கணும். ரசூலுல்லாஹ் அந்த கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள்ல தேடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தெளிவான ஹதீஸ். எனக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சு, எனக்கு ஆக்சுவலா தெரியல, ஞாபகம் இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் நான் 27ல தான் இருக்கும் அப்படின்னு நானா நினைச்சு அந்த நாள்ல நன்மை அதிகமா செஞ்சு தொழுதா அந்த நாளுக்கான நன்மை நமக்கு கிடைக்குமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பெரும்பாலானவை இவர்கள் தன்னுடைய யூகங்களை, அதாவது நம்மள கெஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த யூகங்களை பின்பற்றுகிறார்கள். இந்த யூகங்கள் சத்தியத்தை ஒருபோதும் நிறைவேற்றி விடாது அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சோ இந்த வசனத்தை எதுக்காக சொல்றான்? நீயா ஒரு விஷயத்த கெஸ் பண்ணி இதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பாது. உண்மை என்ன, ஹக் என்ன அப்படின்றத குர்ஆன் சொல்லி கொடுத்துருச்சு. சோ அந்த ஹக் என்ன அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காமிச்சு முடிச்சிட்டாங்க. சோ ரசூலுல்லாஹ் 27 அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு போய் தொழுதாங்களா? ரொம்ப பிரம்மாண்டமா அதை கொண்டாடினாங்களா? ரசூலுல்லாஹ் கடைசி 10 வந்தாலே தன்னுடைய கீழாடைகளை இறுக்கமாக கட்டி கொள்வார்கள். நைட் எல்லாம் முழிச்சிருப்பாங்க, இரவு தொழுகையில ஈடுபடுவாங்க, தன்னுடைய குடும்பத்தையும் எழுப்பி விடுவாங்க. இதுதான் நம்ம ஆதாரபூர்வமா பார்க்கக்கூடிய ஹதீஸ். அப்போ அப்புறம் எப்படிங்க ஹதீஸே இல்லாம எதுவுமே இல்லாம 27ஆம் கிழமைக்கு இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்களா? முட்டாள்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 27ம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஒற்றைப்படை இரவுகள் என்னென்னலாம் வரும்? 21, 23, 25, 27, 29, 5 நாள் இருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஒரு நாள் நான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஒரே ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு கொடுத்து அதுல மட்டுமே நம்மள வழிபட சொல்லியிருக்கலாமே. அப்ப அல்லாஹ் அதை விரும்பல, 5 நாளும் போகணும் அப்படின்றத விரும்புறான். இதுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம். ஒரு பெரிய புதையல் இருக்கு. பெரிய புதையல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த புதையல்ல கண்டிப்பா 1 கோடிக்கு மேல அமௌண்ட் இருக்கு. எவ்வளவு இருக்குன்னா எங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா 1 கோடிக்கு மேல நிறைய தங்க காசுகள் அதுக்குள்ள இருக்கு. அந்த போறதுக்கு, அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 வழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ நம்ம என்ன செய்வோம்? அந்த புதையல் நமக்கு உண்மையிலே வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, 1 கோடிக்கு மேல மதிப்புள்ள தங்க காசுகள் இருக்கு அப்படின்னா வேலையெல்லாம் விட்டுட்டு கூட நம்ம அந்த புதையலை தேட போக ஆரம்பிச்சிடும். சோ அப்ப என்ன செய்வோம்? 5 பாதை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 5 பாதையும் போய் பார்ப்போமா, இல்ல ஒரே ஒரு பாதையில போயிட்டு அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நம்ம அப்படியே படுத்துப்போமா? இல்ல அந்த பாதையில தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி அந்த ஒரு பாதையை மட்டும் செலக்ட் பண்ணுவோமா? மனித அறிவை யூஸ் பண்ணி பார்க்கணும். 5 பாதையும் கண்டிப்பா போவோம். போய் ஏதாவது ஒரு பாதையில அந்த புதையலை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்ற ஆர்வத்துல கண்டிப்பா போயிட்டு வருவோம். அப்படித்தானே? அந்த மாதிரிதான் இந்த லைலத்துல் கத்ர அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் உனக்கு ஒரு பாதையை காமிச்சு அன்னைக்கு ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மட்டும் நீ வழிபடணும் அப்படின்றத நான் விரும்பல. நீ இந்த கடைசி 10கள் முழுக்க, அதுலயும் குறிப்பா ஒற்றைப்படை இரவுகள். ஏன் ஒற்றைப்படை கடைசி 10ன்னு சொல்றோம் அப்படின்னா, ஒற்றைப்படை இரட்டைப்படைன்றதுல சில குழப்பங்கள் வந்திருக்கலாம், அப்படி கூட மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் கடைசி 10கள் முழுக்க நம்ம இபாதாலையும் தொழுகையிலையும் ஜிக்கர்லையும் துவாலையும் ஈடுபட சொல்றோம்.
சரி அப்படியும் வேண்டாவா, ஒற்றைப்படை நாட்கள்ல நம்ம தேடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான், நான் உனக்கு 5 விதமான நன்மைகளை தரப்போறேன், 5 பாதையை காமிச்சு 5 பாதையை போயிட்டு வான்னு சொல்றேன். ஆனா நீ ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுத்துப்பியா அப்படின்ற ஒரு மனநிலையை நம்ம கிட்ட இருந்து அல்லாஹ் பாக்குறான். இப்போ அல்லாஹ் அந்த ஒரு நாள் நமக்கு அறிவிச்சு கொடுத்திருந்தா கண்டிப்பா நம்ம மத்த நாள் எல்லாம் தூங்கிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் முழிச்சிருந்து நிறைய இபாதாவை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். எப்படி நம்ம ஈதுடைய நாட்கள்ல இருக்கோமே, மற்ற நாட்கள் எல்லாமே எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு ஈதுடைய நாட்கள்ல மட்டும் அந்த அந்த நாட்கள்ல மட்டும் ரொம்ப இபாதத்தான மக்களாக நம்ம தென்படுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய முனாஃபிக் தன்மையை அல்லாஹ் நீக்கி தரணும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் சில பேரை பாத்தீங்க அப்படின்னா ரமதான் காலத்துல மட்டும் எஸ்பெஷலி இபாதா அதிகரிச்சு மற்ற நாட்கள்லாம் விட்டுருவாங்க. ரமதான்ல கண்டிப்பா அதிகரிக்கணும், ஆனா அது பின் தொடரும். அது தொடராம அப்படியே விட்டுருவாங்க. சோ இவங்களை நம்ம என்னன்னு சொல்லலாம், ரமதானுடைய முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி முனாஃபிக் தன்மையில இருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்போ எல்லாம் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றான், நான் உங்ககிட்ட உண்மையான ஒரு சர்ச், உண்மையை தேடக்கூடிய நிலைமையை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். இப்ப 5 பாதை இருக்கு அப்படின்னா சோம்பேறியா இருந்தா என்ன செய்வாங்க, ஒரே ஒரு பாதையில மட்டும் போயிட்டு இல்லப்பா ஒன்னும் கிடைக்கல ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துருவாங்க. அதே ஒரு நல்ல சின்சியரான ஒரு மனிதன் என்ன செய்வான், எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் 5 பாதையிலையும் போவான், ஒரு பாதையிலும் போய் அதை எடுக்க ட்ரை பண்ணுவான் இல்லையா. அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் இந்த இடத்துல நீ 5 நாளும் இல்ல கடைசி 10 நாளும் தேடு. உன்கிட்ட இருந்து எனக்கு தேவையானது என்னது, தொழுகை அல்லாஹ்க்கு தேவையா, குர்ஆனை ஓதுறது அல்லாஹ்வுக்கு தேவைப்படுதா, நம்ம திக்ர் செய்யறதுனால அல்லாஹ்வை புகழ்றதுனால அல்லாஹ்வுடைய இஸ்ஸா ஏதாவது அதிகப்படுத்துறதா, எதுவுமே இல்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு என்னதான் நம்ம கிட்ட இருந்து தேவை, நோன்பு வைக்கிறனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையாவது இருக்கா, எந்த தேவையுமே இல்லை. அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறான், அதுதான் சின்சியாரிட்டி, இஹ்லாஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த இஹ்லாஸ் ஒரு நாள்ல நான் வந்து நானே கெஸ் பண்ணி நடந்தா அது உண்மையா இருக்காதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டானே. அப்ப நானே ஒரு நாளை கெஸ் பண்ணி அந்த நாள்ல தொழுகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எங்க என்னுடைய இஹ்லாஸ் இருக்கு, நான் அல்லாஹ்வை நம்புறேனா, ரசூலை நம்புறேனா, அல்லாஹ் சொல்லி கொடுத்த வழியில நடக்கிறேனா, அப்புறம் எப்படி நம்ம அந்த நன்மைகள்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் சாதாரண 1-2 நன்மை கிடையாது. எந்த அளவுக்கு நன்மை, அந்த ஒரு நாள் செய்யக்கூடிய நன்மை 1000 மாதங்களை விட பல மடங்கு அதிகரிக்கக்கூடியது. ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். சோ பல மாதங்களை விட நன்மையை தரக்கூடிய அந்த ஒரு மாதத்துடைய நாளை ஒரு 5 நாள் தேடுன்னு சொல்றேன், ஒரு 10 நாள் சின்சியரா இருன்னு சொல்றேன். அதை உன்னால அடைய முடியல அப்படின்னா அப்புறம் எதுக்கு உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கொஸ்டின் கேட்டா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுறேன் அப்படின்னு சொல்றேன். சோ நீ என்னுடைய நிலையில எல்லா நிலையிலையும் நீ என்ன நினைவு கூறுங்கன்னா நான் உன்னை நினைவு கூறுவேன். அல்லாஹ் சொல்றான், சந்தோஷமான நேரத்துல என்ன நினைவு கூறு, நான் உன்னை நீ துக்கமான நிலையில உன்னை நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்றான். சோ இதெல்லாம் எதற்காக நமக்கு சொல்லப்படுது, நம்ம ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும், அல்லாஹ்வை விரும்பணும், அல்லாஹ்வை தேடணும், அல்லாஹ்வுக்காக சின்சியரா உழைக்கணும். அதை தவிர அல்லாஹ் கிட்ட எதுவுமே நம்ம அல்லாஹ்வுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அல்லாஹ் அவ்வளோ ஆற்றலை உடையவன், அவ்வளோ சக்தியை உடையவன், அவ்வளவு படைப்பாளன், அவ்வளவு மாபெரும் ஆட்சிக்குரியவன். அவன் நினைச்சா படைக்கலாம், நினைச்சா அழிக்கலாம். குன் ஃபயக்குன் அதுக்கு செய்யக்கூடிய விஷயமே. குன் ஃபயக்குன் ஆகு நடந்துரு அப்படின்னு அவன் சொன்னானா அது நடந்துரும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ரப் என்கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறான். நோன்பையோ தொழுகையோ ஜக்காத்தையோ குர்ஆன் ரீட்றதையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்றதையோ எதையுமே எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், எவ்வளோ சின்சியரா இருக்க என் ரப்புக்காக. அப்ப எனக்கு உண்மையிலே நன்மை வேணும்னு நினைச்சு இந்த ரமதானுடைய நாட்கள் எல்லாத்துலயும் இரவு தொழுகை தொழுதுட்டு வந்து இந்த கடைசி 10கள்ல இன்னும் அதிகமா இபாதால ஈடுபட்டு அதுலயும் ஒற்றைப்படை நாட்கள்ல எந்த நாள்ல வேணா லைலத்துல் கத்ர் வரலாம் அப்படின்ற நம்பிக்கையோட தொழுகிறோமா அப்படின்ற ஒரே ஒரு உள்ளத்தை தான் அல்லாஹ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கணும். உள்ளத்துல இருந்தாதானே முயற்சியா வெளிப்படும். சோ அப்ப அதெல்லாம் விட்டுட்டு நானே ஒரு நாளை கற்பனை பண்ணி 27ஆம் கிழமைக்கு ஒரு புது ட்ரெஸ், பெருநாளுக்கு ஒரு புது ட்ரெஸ், நோம்பு முடிஞ்சு அவ்வளவுதான். இந்த ரமதான்ல என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தோமோ அதுக்கப்புறம் அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்படி வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் எதிர்பார்ப்பது கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே சொல்லிட்டாங்க, பொய்யான காரியம் நடவடிக்கையை விடலைன்னா அல்லாஹ் கிட்ட நோம்புல இருந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அல்லாஹ்வுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ நான் பொய்யான விஷயத்துல இருந்து வெளியே வந்து, பொய்யான நடவடிக்கைகள்ல இருந்து வெளியே வந்து நேரான பாதையில போகணுன்றதுதான் அல்லாஹ் இங்க பரிபூர்ணமா விரும்புறான். சோ இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும், இப்போ வந்து சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, we still have time. இந்த 27ம் லைலத்துல் கத்ராக இருக்கலாம், 29ம் லைலத்துல் கத்ராக இருக்கலாம். சோ இன்னைக்கு 27, 28, 29, நம்ம 30, இது வரைக்குமே 30 இருந்தா இன்கேஸ் அந்த நாட்கள்ல இனிமேல் லைலத்துல் கதிர் வரலாம் அப்படின்னு நினைச்சு அந்த சின்சியாரிட்டியோட இருந்தா கூட அந்த சின்சியாரிட்டியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சோ என்ன நன்மை வேணா இருக்கட்டும், ஆனா அந்த நன்மையை அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளணும், அது கபூல் செய்யப்படணும். அப்பதான் நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து முழு பலனையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ள முடியும். சோ இந்த 3 நாளை கூட நம்ம தவற விட வேண்டாம். இன்னைக்குதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாம, நம்மளா அசம்ஷன் பண்ணிக்காம, நம்மளா கற்பனை செஞ்சுக்காம, அல்லாஹுடைய பாதையில நேரான பாதையில இருந்து நேர்வழியை தேடி இன்னும் வரக்கூடிய நாட்களை உபயோகிச்சு நம்ம அதிகமா இபாதால ஈடுபடலாம். என்னென்ன இபாதா? திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், குர்ஆனுடைய மாதம், குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனை படிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, குர்ஆனை என்னுடைய வாழ்க்கையா மாத்துறது. அதுக்கப்புறம் இது அதிகமா ஜிக்கர், அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றது, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறது. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா, அந்த துவாவை அதிகமா கேட்கறது. ஜக்காத்துல சதக்கால ஈடுபடுறது, மக்கள் கிட்ட நல்ல விதத்துல நடக்கிறது. இன்னும் 3 நாள் இருக்கே, நம்ம ஏன் இந்த ரமதான் அப்படியே விட்டுறணும்? நம்பிக்கையில இருந்து விட்டுற வேண்டாமே. ஒருவேளை சிலர் 25ல தான் எனக்கு அந்த மாதிரி லைலத்துல் கத்ர் ஃபீல் ஆச்சு, 23ல தான் ஃபீல் ஆச்சு. இட்ஸ் ஓகே, நமக்கு நம்மளோட ஃபீலிங்கை வச்செல்லாம் இஸ்லாம் கிடையாது இல்லையா? சோ இந்த நாட்கள்ல நம்ம இஹ்லாஸோட அல்லாஹ்க்கு வழிபட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு அதற்கான கூலியை தந்துருவான் இன்ஷா அல்லாஹ். அதனால நீங்க கெஸ் பண்ணி 27ல தான் இருக்கும் அப்படின்னு அதை முடிச்சு வைண்ட் அப் பண்ணி தூக்கி போட்டுறாம, லைலத்துல் கத்ர் எப்ப வேணா இருக்கலாம், இந்த ரமதானை முழுசா யூஸ் பண்ணிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலமா ரய்யான் அப்படின்ற வாசல் வழியாக சொர்க்கத்தை நுழையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.